பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்தில் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை நாம் வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பானாம். ஆம் தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம் தலைமுறை தலைமுறைக்கும் அவர் புகலிடமா இருக்கிறாராம். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆம், எங்கே அழகாய் சொல்லப்பட்டு கர்த்தருடைய நாமம், அது எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துடைய நாமம். இயேசு கிறிஸ்துடைய நாமத்திலே தஞ்சம் கொள்ளுகிறவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆம், ஒரு நாள் கையும் களவுமாய் பிடிப்பட்ட ஒரு விபச்சார ஸ்திரீ இயேசுவிடத்தில் தேடி வந்து தஞ்சம் கொள்ளுகிறார். அப்பொழுது இயேசு அவளை அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து அவளை தப்புவித்து, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அந்த விபச்சார பெண்ணுக்கு இயேசுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து அவளுக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்தார். ஆம் தேவ பிள்ளைகளே, இயேசு பாவிகளுக்கு அவர் புகலிடம். ஒரு நாள் 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக மருத்துவரால் கைவிடப்பட்டு தேவப்பிள்ளை வியாதியின் கொடூரம் இரத்தப்போக்கினால் கஷ்டப்பட்டு இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு யாருக்குமே தெரியாம அந்த கூட்ட நெரிசல்ல போய் இயேசுடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அவளுக்கு தெய்வீக சுகம் அவர் இயேசுலிருந்து வெளிப்பட்ட தேவ பிள்ளைகள். ஒரு மனிதன் தன்னுடைய மகனுக்கு அசுத்த ஆவினால் பிடிப்பட்ட ஒரு மனுஷன், என் பிள்ளைக்கு எதாகிலும் கிடைக்கும், சுகம் கிடைக்கணும்னு சொல்லி வாஞ்சித்து இயேசுவினிடத்துல போனோடனே அந்த அசுத்த ஆவிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆம், அவர் பாவிகளுக்கு புகலிடம். வியாதிப்பட்ட மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஜனங்களுக்கு அவர் புகலிடமாய் இருக்கிறார். ஆம், அசுத்தாவின் பிடியில் இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறதுக்கு அவர் புகலிடமாய் இருக்கிறார். உங்களுக்கும் அவர் புகலிடமாய் இருப்பார். என்னிடத்தில் வருகிறவனை ஒருவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து சொல்றா, உங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்காதீங்க. உங்களுக்கு ஒரு அடைக்கல தோட்டம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு புகலிடம் இருக்கிறது. அவர்தான் இயேசு. உங்களை அவர் கைவிடவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது, அவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று சொல்லி அவரை விசுவாசித்து முன்னேறி வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.